Okay, so third day of winning streak. ஓகேவா? ஸோ அன்னைக்குள்ள கூகுள் மீட்டில் உள்ள செட்டப்ல இருந்து இப்போ நேற்று இன்னைக்கு காலையில் எனக்கு வந்து கொஞ்சம் டைம் கிடைக்கல. ஸோ என்னால் ப்ரீஃபாக எக்ஸ்பிளைன் பண்ண முடியல. ஸோ ஜஸ்ட் நார்மலான ஒரு ப்ரீஃபிங்காக கொடுத்துட்டு போயிட்டேன். ஒரு 2 minutes தான் அந்த வீடியோ. பட் அந்த இடத்துல நான் சொல்லியிருந்தேன், இது வரைக்கும் வரும்ன்றது கூகுள் மீட்டில் யார் யார் ஃப்ரீக்வெண்ட்டாக பூடுறாங்களோ அவங்களுக்கு எல்லாமே புரிஞ்சிருக்கும். நீங்கள் பூரில் நீங்கள் பண்டாய் உங்கள் இஷ்டத்துக்கு நீங்கள் செஞ்சீங்கன்னா சதத்தாவான். ஓகேவா? ஸோ கூகுள் மீட்டில் நார்மலாக பூடுறவங்களுக்கு மேலும் தெரியும் நான் அந்த இடத்துல என்ன சொல்ல வந்தேன்னு. ஸோ தட்ஸ் இட். என்ன கதைன்னா, நான் அன்னைக்கே சொல்லியிருந்தேன், போன வாரம் ஒரு கூகுள் மீட்டா இல்லை இதில் கூட சொல்லியிருந்தேன், வீடியோவில் சொல்லியிருந்தேன். அப்ட்ரனில் வந்து வீக்லியில் மாசே சைட்வே. ஸோ டெய்லிலையும் மாசே சைட்வே. ஸோ வி ஜஸ்ட் கேன் டூ சம் ஸ்கல்பிங். ஓகேவா? ஸோ ஸ்கல்பிங்கில் இருக்கிறப்ப ஒரு H4 ஜோன்னு வச்சுங்க. அந்த இடம் வச்சுங்க, ஒரு H4 ஜோன்னு. ஸோ இந்த இடத்துல ஒரு ஸ்ட்ராங்கான ஒரு செல் ஜோன்னு வச்சுக்கலாம். ஓகேவா? ஸோ இந்த இடத்துல இருந்து தான் ஒரு மண்டேலேருந்து ஆல்மோஸ்ட் 400 பீப்ஸ் மண்டேல இருந்தேனே. ஆமாம், மண்டே காலையில் இருந்து. மார்க்கெட் இன்றைக்கி அவ்வளோ ஆக்டிவாக இல்லை. ஜஸ்ட் இப்போ தான் மந்த் ஆரம்பிச்சிருக்கு. ஸோ கொஞ்சம் சூடு பிடிக்க லேட்டாக தான் ஆகும். ஓகேவா? இந்த இடத்துல நீங்கள் பார்த்தீங்கன்னா செல் ஜோனுக்கு என்ன அடையாளம்னா, நல்லா பாய் மூவ்மெண்ட் போயிட்டு இருந்த டைமில் ஓகே கீப் புஷிங் செல். ஓகேவா? எத்தனையோ செட்டப்பிங்க, 1 2 3 4. ஓகேவா? ஸோ திருப்பி இந்த இடத்துல இப்போ ஒரு செட்டப் இருக்கலாம். இப்போ ஆக்சுவலி இதுதான் காமிக்கிறான் வந்தேன். நம்ம இன்னைக்கு ராத்திரி பார்க்காம போட்டனால ஒரு கதை. ஓகேவா? ஸோ ஒரு ஜோக்கான செட்டப்லாம் H1 செட்டப்லாம் 33 பிக் ஜோன். ஓகேவா? அப்புறம் நம்ம அந்தியில் சொன்ன ஜோன் வந்து 15 சொல்லியிருந்தேன். அந்த லெவல் தான், சேம் லெவல்ல இந்த இடம் அந்தியில் செல் ஆனதா. டியூஸ்டே ஜோனுக்குள்ளே வந்துருச்சு 12. ஓ ஓகே. ஸோ அதுக்கப்புறம் தான் செல் ஆயிருக்கு இந்த இடத்துல. இந்த இடத்துல. ஓகேவா? இப்போ 12 மணிக்கு தான் செல் ஆயிருக்கு. பட் ஸ்டில் ஒரு டைம் 1 மணிக்கெலாம் செல் பண்ணியிருந்துருக்கலாம் இந்த இடத்துல. ஸோ நம்ம 12 மணிக்கு தான் ப்ரீமியம் ஆயிடுச்சு. வீடியோ ரெக்கார்ட் பண்ணது 7 மணி. ஸோ யாரும் பார்த்துருப்பீங்களான்னு இல்லைன்னு எனக்கு தெரியலல்ல. நீங்கள் பாருங்கள். ஏன்னா நீங்கள் எவ்வளோ லேட்டாக அனுப்புனாலும் நீங்கள் பார்க்க போகிறது கிடையாது. ஸோ அது ஏன் தப்பு கிடையாது, உங்கள் இஷ்டம். அதுக்கப்புறம் ஸோ நான் மேமாங் சாலிட்டாக எதிர்பார்த்த ஜோன் இது தான், 2370. ஸோ என்னது 150 பிப்ஸ். இப்போ பார்த்துங்க என்ன கன்ஃபர்மேஷன் அதாக இருந்தாலும் அது ஓகேல. பாருங்கள், யார் யார் பர்சனல் வச்சு போனீங்களோ அவங்களுக்கு தெரியும் என்ன கதை இது அப்படின்னு தெரியுங்களா. செட்டாக போடுறதுனால தான் கொண்டு தான். ஆனால் அதுக்குள்ளே இறங்கணும் நான் எதிர்பார்க்கல. நான் இப்போ தான் வீடியோ ரெக்கார்ட் ஸ்டார்ட் பண்ணும்போது அப்போ தான் ஆணிச்சு பிரேக் அவுட்டே. சரி லைஃப் ட்ரேட் எடுக்கலாம் பார்த்தா அதுக்குள்ளே ஜலான் ஆயிடுச்சு. பட் இட்ஸ் ஓகே. நீங்கள் பாருங்கள், உங்களுக்கு இது யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா நீங்கள் உங்களுக்கு திருப்பி ரிப்பீட் பாருங்கள், புரியும். ஓகேவா? ஸோ இந்த இடத்துல வந்து ஓகேங்க, இங்கே இதெல்லாம் என்ட்ரி H1 என்ட்ரி, இதெல்லாமே H1 என்ட்ரி. இந்த இடத்த விட்ட இது கொஞ்சம் ஹை ரிஸ்க் வச்சாலும் 1 2 3 என்ட்ரி இருக்கு. ஸோ ஃப்ரம் மண்டே இட்ஸ் ஆல்மோஸ்ட் 363 பிப்ஸ்லாம். ஒரு செட்டப்பாக நீங்கள் பார்த்தீங்கன்னா ஓகே இங்கே இங்கே 100. ஓகேவா? ஸோ இங்கேருந்து இங்கே 153. ஓகே 153. ஓகே இங்கேருந்து இங்கே 289. ஓகே இங்கேருந்து இங்கே 155. ட்ரேடிங் ஈஸி தான், நீங்கள் தான் காம்ப்ளிகேட்டட் ஆக்கிட்டீங்க. நீங்கள் வந்து சீலாப்பான ஆளுங்களை ஃபாலோ பண்ணுறது. ஸோ யார் சீலாப்பான ஆளுங்க நீங்கள் தான் ஃபில்டர் பண்ணணும். இட்ஸ் யோர் மணி. நானே சிக்னல் கொடுத்தாலும் நீங்கள் கரெக்டாக தான் இருக்கணும். காசு போட்டு ட்ரேட் பண்ண போகிறது நீங்கள் தானே, நான் இல்லையே. எனக்கு வந்து ரீசன் இருக்கும் இங்கேருந்து இங்கே ட்ரேட் பண்ணுறதுக்கு. இப்போ பார்த்துங்க, ஒன்ஸ் அகெயின் 167 பிப்ஸ். இங்கேருந்து இங்கே எத்தனை, இது காலையில் ஒரு ட்ராப்லாம் 2792 வச்சுக்கிறோம். 279. ஓகேவா?
அப்புறம் இப்போ போன ஒரு 150 பிப்ஸ் 161 பிப்ஸ் அந்தியில் போன ஒரு 100 பிப்ஸ்லா ஆல்மோஸ்ட் 100 பிப்ஸ் 100 பிப்ஸ் 707 பிப்ஸ் ஜஸ்ட் லைக் தட். நீங்கள் அந்த வீடியோ பார்த்துருந்தாலும் அன்னைக்கு கூகுள் மீட் போட்டுருந்தாலும் இந்த 700 பிப்ஸ் ஈஸியாக எடுத்துருப்பீங்க. நீங்கள் என்ன டெய்லி மாசட்டாக பார்த்துருக்கீங்க. ஸோ ஈஸி. நீங்கள் காம்ப்ளிகேட்டட் பண்ணிக்கிட்டீங்க. ஸோ ரிகார்டிங் வந்து விஐபி குரூப் நான் இன்னும் அதை யோசிக்கல, கான்ஸ்டன்டாக சீக்கிரம் கொடுக்க முடியல அப்படின்னு ஒரு இது இருக்குது. ஓகேவா? ஸோ அதனால தான் இந்த வீடியோ ஷேர் பண்ணுறேன். தி சேம் டைம் மென்டர்ஷிப் பர்சனல் கோச்சிங்கும் வந்து இப்போதைக்கு ஹோல்ட் ஆனில் இருக்குது. நம்ம பார்ப்போம். ஸோ அது என்னோட நீங்கள் பெட்டரான ட்ரேடர்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா அதான் லம்போகினி வச்சுருப்பாங்க, ரோலெக்ஸ் இதெல்லாம் வச்சுருப்பாங்களே, நீங்கள் அவங்கள்ட்ட இப்போ அடிக்கிறதா இருந்தால் போய் படிச்சுக்கங்க. ஓகேவா? நம்ம வந்து ப்ரைஸ் செட் பண்ணியாச்சு. ஃப்ரீயாக ஒரு விஷயத்தை கற்றுக்கணுன்னா சொந்தமாக தான் கற்றுக்கணும். ஓகேவா? என் டைம் ஸ்பெண்ட் பண்ணி உங்களுக்கு நான் சொல்லிக் கொடுக்குறதுல நோ யூஸ். இந்த எண்டு வந்து நீங்கள் பண்டை ஆனோன்னா நீங்கள் என் பேர் சொல்ல போகிறது கிடையாது. நான் நிறைய பேர் பார்த்துட்டேன். ஓகேவா? த்ரூ அவுட் த 5 இயர்ஸ் ஆல்ரெடி 5 இயர்ஸ் மார்க் பண்ணிட்டேன். நிறைய பேர் நான் பார்த்துட்டேன். ஓகேவா? யாரும் வந்து கடைசியில் இவரனால தான் இப்படி ஆன அப்படிலாம் சொல்ல போகிறது கிடையாது. சில பேர் ஓகே, நிறைய பேர் வந்து சும்மா வாய் வார்த்தைக்கு சொல்லிட்டு நம்மளே கூத்து அப்படின்னு விட்டா கூட நம்ம எதிர்பார்க்கல, அதை தாண்டி நம்மளே கூத்தோ பண்றது தான் நிறைய பேர் இருக்காங்க. ஸோ வாட் எவர் ஐ டூ ஐ வில் சார்ஜ். ஓகேவா? ஸோ நீங்கள் பாருங்கள், பார்த்துட்டு இது வந்து உங்கள் கண்ணு முன்னாடி போன செட்டப்பு. நீங்கள் மறுபடியும் போய் உட்காந்து பாருங்கள். நான் ஏமாத்துறேன்னா என்ன பண்ணுறேன்னு பாருங்கள். நான் சார்ஜ் பண்ணுறேன்னா அதுக்கு ஒரு ரீசன் இருக்கு. ஓகேவா? நீங்கள் வந்து நான் டைம் வேஸ்ட் பண்ண விரும்பல. நீங்களும் வந்து என்னை நம்பி டைம் வேஸ்ட் பண்ணாதீங்க. உங்கள் காஸ்ட்டையும் வேஸ்ட் பண்ணாதீங்க. அதே மாதிரி வேற எவன்ட்டையும் போய் பூத்தாவோ சிக்னல் ஃபாலோ பண்ணி லாஸ் ஆகாதீங்க. ட்ரேடிங் வந்து ஜஸ்ட் சிம்பிள் லைக் தட். அப்படி மாதிரி தான் இருக்கும். பற்றவனுக்கு தான் தெரியும் என்ன கஷ்டம்னு. ஓகேவா? ஆனால் கான்சிஸ்டண்டாக இருந்தால் நீங்கள் வந்து கற்றுக்கலாம். ஓகே, ஸோ தட்ஸ் இட். இந்த வீடியோ கொஞ்சம் லென்த்தாக போயிருந்துருக்கும். நீங்கள் பாருங்கள், உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்தால் நீங்கள் எடுத்துக்கங்க. தயவு செஞ்சு டவுன்லோட் பண்ணாதீங்க. ஓகேவா? இட்ஸ் நாட் ரைட். என் வீடியோ வந்து நீங்கள் டவுன்லோட் பண்ணி வச்சுக்காதீங்க. நான் உங்களுக்கு அந்த ரைட்ஸ் கொடுக்கல. அப்படிங்க யூடியூப்பில் இருக்கிறத அப்படியே விட்டுருங்க. டவுன்லோட் பண்ணாதீங்க. ஸோ தட்ஸ் இட். தேங்க்யூ.